Hello everyone, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டு வரோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஃபிசிக்ஸில் ஒரு 13 சாப்டர்ஸ் படிக்கிறதன் மூலமாக 150 மார்க் நம்மளால் எடுக்க முடியும், 150 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிமிலர் டு ஃபிசிக்ஸ் மாதிரியே கெமிஸ்ட்ரியில் ரெடியூஸ்டு சிலபஸில், அதாவது NCERT சிலபஸ் இந்த வருஷம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ரெடியூஸ்டு சிலபஸில் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்குது அண்ட் அந்த மாதிரியான ஒரு 13 சாப்டர்ஸை கெமிஸ்ட்ரியிலே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ தீஸ் 13 சாப்டர்ஸ் கேன் ஃபெச் யூ 150 மார்க்ஸ். இந்த 13 சாப்டர்ஸ் படிக்கிறது மூலமாக கெமிஸ்ட்ரியில் 2024 150 மார்க்குக்கும் மேலே எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் ஆல்ரெடி டெலீட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ டெலீட்டட் சாப்டர்ஸில் ஏதாவது டாபிக்ஸ் நம்ம படிக்கணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், பட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன, ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். டோட்டலாக 9 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் டெலீட் ஆயிருக்கு. ஸோ இதில் இந்த டெலீட் ஆன சாப்டர்ஸை பார்க்கும்போது ஒரு புறம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சாப்டர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாணவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கொஞ்சம் சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய 30 சாப்டர் படிக்க வேணாம், 21 சாப்டர் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரலாம். பட் இந்த டெலீட் பண்ண 9 சாப்டர்ஸில் நிறைய ஈஸி சாப்டர்ஸ் இருக்குது, ஈஸி மார்க் ஸ்கோரிங் சாப்டர்ஸ் இருக்குது. இந்த டெலீட் பண்ண சாப்டர்ஸ்லேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 20 to 30 மார்க்ஸ் நம்மளால் இதுக்கு முந்தைய வருடங்களில் எடுக்க முடிஞ்சு. ஏன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் அந்த சாப்டர்ஸ்லேருந்து வந்துச்சு. ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் டெலீட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியும் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃபும் டெலீட் ஆயிருக்கு. ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் பட் டெலீட்டட். இது தவிர பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் டெலீட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற இந்த சாப்டரை நான் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அதை படிக்காமல் போயிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரான தெர்மோடைனமிக்ஸுக்குரிய பேசிக் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற அந்த சாப்டரில் தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான லாஸ் எல்லாம் இருக்குது. அந்த லாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ NCERT நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணுற மாணவர்களாக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சப்ஜெக்டையும் படிச்சிருப்பீங்க. ஃப்ரெஷர்ஸுக்கு மேபி நீங்கள் பழைய NCERT புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சாப்டரை ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் மட்டும் ரீட் மட்டும் பண்ணி விட்டுட்டாவது தெர்மோடைனமிக்ஸ் போனீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸோட பேசிக் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த சாப்டரை பற்றி நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் தெர்மோடைனமிக்ஸை ஈஸியாக படித்து புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதோட பேசிக் இங்கே இருக்குது. ஸோ இதை படிக்காமல் விட்டுட்டு போயிடாதீங்க. பட் இந்த சாப்டர் கம்ப்ளீட்லி டெலீட்டட். சரிங்களா. இது தவிர பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட் உங்களுக்கு டெலீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, பாலிமர்ஸ், ஹைட்ரஜன், இந்த சாப்டர்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் சாப்டர் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன். ஸோ தீஸ் 9 சாப்டர்ஸ் ஹவ் பீன் டெலீட்டட் ஃப்ரம் NCERT 2024 சிலபஸில். இந்த சாப்டர்ஸ் கிடையாது. இதில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை மட்டும் ஒரு தடவையாவது வாசிச்சு பார்த்துட்டு படிச்சு பார்த்துட்டு தெர்மோடைனமிக்ஸ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அந்த யூனிட்டும் டெலீட்டட் தான். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் என்னென்ன. ஸோ ஃபிசிக்ஸில் மாதிரியே கெமிஸ்ட்ரியிலையும் ஒரு 13 சாப்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இந்த 13 சாப்டர்ஸில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 35லேருந்து 40 கொஷின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இத்தனை கொஷின் மூலமாக குறைந்தபட்சம் 150 மார்க் வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இதுக்கு முந்தைய வருடங்களில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ளஸ் இப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிருக்கிறதுனால ஆப்வியஸ்லி எடுக்க கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட் எங்கே போகும்னா இந்த சாப்டர்ஸ்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி விட்டுட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிள் ரொம்ப முக்கியமான, அட் த சேம் டைம் கொஞ்சம் ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட. ஸோ இந்த சாப்டர்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 3 கேள்விகள் வரைக்கும் வர்றதற்கான சான்சஸ் இருக்கு. பீரியாடிக் டேபிளுக்கு அப்புறமே நமக்கு டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ஸையும் படிச்சுக்கோங்க. ஸோ 2 சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். மூணாவதான முக்கியமான சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் பாண்டிங்ல இருந்தும் நமக்கு ஒரு 3 கொஷின்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3 to 4 கொஷின்ஸ் கூட வரலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்த சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இந்த சாப்டர்ல இருந்தும் ஒரு 3 கொஷின், 2லேருந்து 3 கொஷின் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம்.
ஸோ இந்த 4 சாப்டர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ், ஈஸியான சாப்டர்ஸும் கூட. ஸோ கொஞ்சம் நீங்கள் கான்செப்சுவலாக திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். குறைந்தபட்சம் இதுலேருந்து ஒரு 10லிருந்து 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த 4 சாப்டர்ஸ்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்த சாப்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா GOC, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த சாப்டரும் ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ இதுல இருந்தும் குறைந்தபட்சம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 6th சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல இருந்தும் 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. 7th சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்யூஷன்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், சின்ன டாபிக்கும் கூட. ஸோ இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். 8th சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இந்த சாப்டர் முக்கியமான சாப்டர். இந்த சாப்டர்ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த என்டையர் பிடிஎஃப்பும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 2 இதனுடைய பிடிஎஃப்பையும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கிறோம். 9th சாப்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த சாப்டர்ல இருந்தும் 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. மறக்காம இந்த சாப்டர் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா அமைன்ஸ். ஸோ அமைன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், 9th சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல இருந்தும் 3 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ நம்ம சொல்ற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிச்ச சாப்டர்ஸையும் நீங்க படிச்சு வச்சுக்கிறது உங்களுடைய 100% மார்க்ஸ் ஸ்கோரிங் அப்படிங்கிற அந்த எபிலிட்டிக்கு கொண்டு போகும். ஸோ ஏதோ ஒரு கொஸ்டின் இதுல 1-2 வராம போனா கூட நீங்க படிக்கிற மித்த சாப்டர்ஸ்ல இருந்து நீங்க அதை ஈஸியா கவர் பண்ணிக்க முடியும். 11th சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த யூனிட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 11 சாப்டர்ஸ் பார்த்துருக்கிறோம். 12th சாப்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம். ஸோ 12th சாப்டர் ஈக்குலிபிரியம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ இந்த சாப்டர் வந்து 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 13th சாப்டர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இதுல இருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 13 சாப்டர்ஸ் கெமிஸ்ட்ரி ரெடியூஸ்டு சிலபஸ்ல பார்த்திருக்கிறோம். இந்த 13 சாப்டர்ஸ்க்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் சாப்டர்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 13 சாப்டர்ஸ்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 35 கேள்விகளாவது வரும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். மினிமம் 35 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களால 140 மார்க் எடுக்க முடியும். 35 to 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். எக்ஸ்பெக்டட் தான். பட் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இதுக்கு முந்தைய வருஷங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்த சாப்டர்ஸ். ஸோ இப்போ நிறைய சாப்டர்ஸ் நியர்லி அபவுட் 9 சாப்டர்ஸ் கெமிஸ்ட்ரியில ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, delete பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி ஆல்ரெடி ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ்ல நமக்கு இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது போக பாத்தீங்கன்னா புதுசா சில டாபிக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. புதுசா ஆட் பண்ண எல்லா டாபிக்ஸை பத்தியும் செப்பரேட்டா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நியூலி ஆடட் டாபிக்ஸ் அதுக்கும் நீங்க ஹை வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கொடுக்கணும். பிகாஸ் ஏன்னா இந்த வருஷம் தான் புதுசா உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறதுனால we cannot guess அதுல எந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பட் ரிலேட்டட் தான். ஸோ அதனால அந்த டாபிக்ஸையும் நீங்க வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. These 13 chapters plus newly added topics in some chapters. சில சாப்டர்ஸ்ல சில டாபிக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் செப்பரேட்டா இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது போக பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில இந்த பிராக்டிக்கல் ஓரியன்ட் டாபிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை பத்தியும் அடுத்த வீடியோல நான் கவர் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடா கவுன்சிலிங் ரிலேட்டடா ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்கு, என்கிட்ட டைரக்டா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு மிஸ்பா கரியர் அகாடமி ஆயத்தமா இருக்கு. இதுவரை நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போடுங்க. அண்ட் மறக்காம இன்னைக்கு சாயங்காலம் லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. பிசிக்ஸ் மென்டி செஷன் நம்மளுடைய சேனல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ டூ ஜாயின் இன் த லைவ் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.